பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் இத்திருமணத்தின் தலைவர் தவ திரு சுவாமிஜி அவர்களை பாதம் பணிந்து வருக வருக என வரவேற்கிறேன். கொடிப்பாரி அதன் உச்சியிலே வந்து மாதரம் என்று பாங்கில் எழுதி திகழ் செய்ய பட்டொலி வீசி பறந்தது பாரி தாய் மணி கொடிப்பாரி அதை தாண்டு பணிந்து புகழிடவாரி தாய் மணி கொடிப்பாரி கம்பத்தின் கீழில் தானே எங்கும் காணரும் வீரர் பெருந்திட கூட்டம் நமக்கியன் அவ்வீரர் தங்கள் நல்லுயிர் கொடியினை காப்பர் தாய் மணி கொடிப்பார். A pleasant morning to one and all gathered here. As we all know that today we are gathered here to celebrate the 78th Independence Day. Independence Day reminds us of the inspiring journey, continuous struggling efforts of our legendary leaders. India achieved independence on 15th August 1947. It is the day India became legendary leaders. Then we will never difficult. Last life only pray to God. May God protect our country from the heavenly eyesight and
perform every task that will become a case of inscrewing of progresses and institutions of our dignity. Thank you. Have a nice day. இந்திய நாடு இந்திய என்பது என் பேரு எல்லா மக்களும் என் உறவு எல்லோர மொழியும் என் பேச்சு இதை கொடுத்தொரு என் தோழே
இன்று நாம் இந்த சுதந்திர தின விழாவை கொண்டாட கூடியிருக்கிறோம். சுதந்திரம் என்பது வெறும் ஒரு வார்த்தை அல்ல, அது நம் முன்னோர்கள் பல தியாகங்களை செய்து பெற்றிருக்கும் பொருள். Sardar Patel and several others come into effect. On 15th August 1947, the dream of getting a piece of land where we live comfortable and unrestrictable life became a reality. It is a time to promote such activities that are useful for our country. We need to understand the truth. Sings of freedom. Freedom does not mean that you wanted to do anything openly, but it is the name of feeling free to speak, learn, perform, and spend our lives. It gives a power and courage to tell everyone you are doing a wrong thing. We should promise to do such activities that will make us a good patriot, good resident of our country. We should plant trees and keep our country clean and safe. We should make our country best living area in the world. Let's work together for India. Thank you. Independence. ஆங்கிலேயர்களுக்கு சுனாமி என்ற கட்டபொம்மன் தான் சுதந்திர போரில் தூண்டிய முதல் வீரர் ஆவார். வீரபாண்டிய கட்டபொம்மனை வீரத்தை பறைசாற்றும் விதமாக வருகிறது இந்த நாடகம். பாருங்கள், சிலவற்றுக்கு கலெக்டராக நியமிக்கப்பட்டிருந்த ஜாக்சன் துரையிடம் பாளையக்கார மன்னனிடம் தங்கள் வரிப்பணத்தை செலுத்த வேண்டும் என்பது ஆணை. வரி செலுத்துதல் தொடர்பான நிகழ்வினை மன்னரின் அவையில் கட்டபொம்மனுக்கும் தளபதிக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடல் காண்போம் வாருங்கள். காட்சி 1. இடம் கட்டபொம்மன் அரண்மனை. நாடக மாந்தர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன், அமைச்சர்கள், காவலாளிகள், கோபால் ஐயர், ஓலை தங்கி. ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட ராஜகுல திலக பாஞ்சாலி குறிச்சி சக்கரவர்த்தி வீரபாண்டிய கட்டபொம்மன் வரார் வரார் வரார். பாஞ்சாலி குறிச்சி சக்கரவர்த்தி, பாஞ்சாலி குறிச்சி சக்கரவர்த்தி, பாஞ்சாலி குறிச்சி சக்கரவர்த்தி. அனைவருக்கும் வணக்கம். அமரன் மன்னா, தங்களை காண ஜாக்சன் துரையிடமிருந்து தூதுவர் வந்துள்ளார். வரச் சொல்லவனே. அரசு வழங்குகிறேன். கலெக்டர் ஜாக்சன் துறை ஓலை அனுப்பியுள்ளார். உறக்கப்படியுங்கள், நாடு கேட்கட்டும். முகவரி உமக்கு விஷயம் பின்வருமாறு நான் சர்வதிகாரம் பெற்று தென்னகத்தை என் விருப்பம் போல் நடத்த பதவியேற்றுள்ளேன். திருநெல்வேலியில் தங்கியுள்ளேன். என் பெயர் W. ஜாக்சன் என்பதாகும். ஏனைய பாலியக்காரர்கள் எல்லாம் என்னை அரசியல் முறையாக சந்தித்துவிட்டு வரியும் செலுத்தி விட்டார்கள். நீர் மட்டும் வராதது ஏன்? குறிப்பிட்ட கேடுக்குள் என்னை வந்து பார்த்துவிட்டு வரி செலுத்தாவிட்டால் பாலியம் பறிக்கப்படும். இதற்கு பின் ஏற்படும் அனைத்து பொறுப்புகளுக்கும் நீரே பொறுப்பு. இப்படிக்கு W. ஜாக்சன், திருநெல்வேலி. அச்சுறுத்துகிறான் அவன், அந்நியனவன், அகங்காரம் பிடித்தவன், ஆணையங்கள் அரசே, அரைநடுவில் அவன் தலையிலே வருகிறேன். பொறுங்கள், 40 தலைமுறையாக நாங்கள் இந்த பாளையத்தை ஆட்சி செய்து வருகிறோம். இதுவரை வேறென்று சிறு காட்சியும் செலுத்ததில்லை, செலுத்தப் போவதும் இல்லை. நாங்கள் அறிவோம், ஆனால் எங்கள் நிர்வாகம் மிகவும் பாதிப்படைந்துள்ளது. பிழைக்க வந்தவர்கள் தானே. நீங்கள் பிழைக்க முடியவில்லை என்றால் உங்கள் நாட்டிற்கு ஓடுங்கள். இங்க என்ன வேலை உங்களுக்கு? அதுவும் சரிதான். கடன் வேண்டும் என்றால் கடனாக தருகிறோம். இந்த வீரபாண்டியனை அவனுக்கு இருக்கும் அறையில் எடையற்ற கூச்சலும் தென் திசையிலும் ஒழிக்காது. இந்த சிறங்கள் வெளியிடும் காடு இங்க கர்ஜனை மட்டுமே ஒழிக்கும். இங்க நிறைய நடமாட முடியாது. சென்று விடுங்கள். இங்கிருந்து அவனை போட நாடு. நான் வருகிறேன். மன்னா, தூத்துக்குடியில் இருக்கும் ஆங்கிலேய பட்டாள வீரர்களுக்கு இறைச்சிக்காக நமது பாளையத்திற்கு மாடு மாதிரி அனுப்பக்கூடாது என்று ஆணையிடுங்கள் மன்னா. மன்னா, அது போன்ற நசுவாக்கில் சொன்னது கூடாது ஆணையிடுங்கள் மன்னா. அதுவும் சரிதான். அப்படியே ஆணையிடுகிறேன். மன்னா, தங்களை காண கோபால் ஐயர் வந்துள்ளார். வரச் சொல்.
மன்னா, என் பேர் கோபாலயன். நான் ஜெயசந்திரனிடம் வேலை பார்க்கிறேன். விரைவாக ராமலிங்கம் மேல்மாடு தங்கியுள்ளார். படைபலம் இல்லாமல் தாங்கள் மட்டும் வந்தால் பேடுகுட்டியாக கூறியுள்ளார். அப்படி என்று மன்ன துரைக்கான அவசியம் இல்லை. ஆமா மன்னா, நீங்கள் அங்கு தனித்து செல்லக்கூடாது. அது மிகப்பெரிய சூழ்ச்சி. இல்லை மன்னா, இதில் அந்த கவர்னரை தலையிட்டிருப்பதால் நீங்கள் அந்த துறையை காண்பது சரியே. ஆம், நமக்கு அறிவும் உண்டு, ஆற்றலும் உண்டு. பிறகு எதற்கு நாம் பயப்பட வேண்டும்? கோபாலையா, தடுத்து வருகிறேன், புறப்படுங்கள். காட்சி 2. இவர் ராமநாதபுரம் நாடக மாந்தர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஜாக்சன், கோபாலய, சிப்பாய். மன்னா, கட்டபொம்மன் வருகிறார். வாழ்ச்சல் அனைத்தையும் அப்புறப்பட்டுங்கள். கட்டபொம்மன் உட்கார இருக்கக்கூடாது. கட்டபொம்மன் என்பவனோ நீதான் ஜாக்சன் துரை என்பவரோ? ஏழு வெகுதூரம் வந்து விட்டேன். நட்பு விரும்பி அறிமுகமாக இருக்கிறேன். அதையும் விரும்பி நானும் வந்துள்ளேன். நட்பு வேண்டும், ஆனால் நட்பு வேண்டாம். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழினம். நீ கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவினர். நவாபுரம் வந்து நாட்டின்மை பெற்றிருப்ப நாங்கள். நீயாவே பேட்டி காண வரவில்லை. பேட்டி கொடுப்பவர்கள் நாங்கள். இல்லாவிட்டால் நாட்டிற்குள் நுழைந்திருக்க முடியாது. பெண்ணும் ஓய்வு வேண்டாம். எல்லாம் உடன்பிறந்தவை ஒழியாது. உண்மையில் குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று? எழுத்துக்கள் கணக்கில் அடங்காதது. எண்ணிக்கை தெரியாத குற்றம். எனக்கு எண்ணிக்கை தெரியவில்லை. அகம் பிடித்தவனே சொல்கிறேன். உன் நிலத்தினுடைய விளைச்சலுக்கு கஷ்டம் கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசுக்கு அரசாக திரைப்படம் செலுத்தவில்லை. வெகு காலமாக வழியும் வந்து சேரவில்லை. இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை. வெட்டி வானம் கொடுக்கிறது, பூமி விளைகிறது. உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் கிறிஸ்தி? எங்களோட வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் இருந்தாயா? நீர் வாசி நடுவல் இருந்ததை கண்டாயா? நாட்டு நட்டாயா? களை கடித்தாயா? அல்லது காலடி உனக்கு கஞ்சி காலம் சுமந்தாயா? அல்லது விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைந்து பணி புரிந்தாயா? அல்லது மாமனா மச்சானா மானங்கள் கேட்கிறாய் திரு? யாரை ஒரு இடத்தை நெருக்கி வைக்கும் மேல் நாட்டின் நிறைவேற் கூட்ட பரங்கியரின் உடலை ஜாக்கிரதை. அப்படியா? பலே, நீ அனுப்பியால் மிகவும் புத்திசாலி. என்னை அழுத்தம் நோக்கத்தோடு எவனும் தலை காட்டவில்லை. அந்த பக்கம் என் பெருமை தெரிந்தவன் ஆனா. ஆனால் இது போன்ற ஒரு கடிதத்தை எழுதும் அளவிற்கு எவனுக்கும் துணிவிட்டதில்லை. எழுதிவிட்டதாக கூறிய என் முன் நின்று கொண்டிருக்கிறேன். உன்னை உயிரோடு விட்டு வைப்பது என் குற்றம். கிடைக்கிறது மீசை. அடக்கு என்று நட்பு நாடி வந்த உறவுமுறை கிடைக்கிறது. என்ன மீசை மூண்டுகிறாயா? அது ஆபத்தின் அருகில். உன்னை சிறுபடி கவுத்துறடி. வரச் சொல். மானம் அழிந்து விடுங்க தமிழனுக்கு. மடியில கை வைத்தவன் தலை உருண்டு போகட்டும். காட்சி 3. இடம் கைதார திருநெல்வேலி மாவட்டம். நாடக மாந்தர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன், காட்சி 3. இடம் கைதார திருநெல்வேலி மாவட்டம். நாடக மாந்தர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன், எட்டப்பன், பேனர்மேன், சிப்பாய்கள்.
இந்நிலம் தொடராது. இதுவே நிரந்தர ஆசை. வாங்கட்டும். வாழ்க பாரதம், வாழ்க பாரதம், வாழ்க பாரதம். மேலும் நாளைய இந்தியாவின் தூண்களாகிய மாணவ செல்வங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகின்றேன். இன்று நாம் 78வது சுதந்திர தினத்தை கொண்டாட கூடியுள்ளோம். நம் இந்திய திருநாடு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் பெற்றது. நாம் அரசியல் சுதந்திரம் மட்டும் பெறவில்லை, தனிமனித சுதந்திரமும் பெற்றோம். தனிமனித சுதந்திரம் என்பது சுதந்திரம் வாங்கி தந்த காந்தியை கூட கொல்ல சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் அன்று ஆங்கிலேயர்களின் ஆட்சியில் எந்த ஒரு தனி மனிதனும் தனது விருப்பத்திற்கேற்ப எந்த செயலையும் செய்ய அனுமதி தரவில்லை. அது உணவாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி. அது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் சில மக்களை தீண்டத்தகாதவர்கள் என்று ஒதுக்கி வெறுத்தனர். மேலும் அவர்களை மிருகங்களை விட கேவலமாக நடத்தினார்கள். ஏன், நம் சில இந்தியர்கள் கூட அவர்களை வெறுத்தார்கள். பல பெயர் தெரியாத தியாகிகளின் வீரத்தால் கிடைத்தது நமது சுதந்திரமும் ஜனநாயகமும். என்று தனியும் இந்த விடுதலை, என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் இந்த அடிமை மோகம் என்று பாரதியின் கவிதைக்கேற்ப சுதந்திரமானது தண்ணீரால் தணியவில்லை, மாறாக கண்ணீராலும் இரத்தத்தினாலும் தான் தணிந்தது. விட்டு விலகி நிற்பார் இந்த சிட்டுக்குருவியை போல என்று பாரதி கண்ட கனவுகள் போல நாம் இன்று பல போராட்டங்களுக்கு பிறகு பல பறவைகள் போல 8 திசையிலும் பறந்து செல்கின்றோம். பற்பல சாதனைகளை புரிகின்றோம். ஆனால் நமக்காக பாடுபட்டு சுதந்திரம் வாங்கி தந்த சுதந்திர போராட்ட தியாகிகளின் வழி நடப்பதில்லை. அதற்கு மாறாக ஆங்கிலேயர்களின் வாழ்க்கை முறையைத்தான் நாம் நாடுகின்றோம். உணவு, உடை, நாகரிகம் போன்ற அனைத்திலும் ஆங்கிலேயர்கள் போலவே வாழ விரும்புகின்றோம். ஆனால் அவர்கள் நம் நாட்டில் செய்த ஆதிக்கத்தை நாம் நினைத்து பார்ப்பதே இல்லை. உலக அளவில் மிக சிறியவர்களாகவும் உள்ளத்தில் மிக பெரியவர்களாகவும் இருப்பதே நமது பண்பாடு. இந்திய விடுதலைக்காக அண்ணல் காந்தி அகிம்சையாலும், பகத்சிங் புரட்சியாலும், ராணி லட்சுமிபாய் லட்சியத்தாலும், பகத்சிங் புரட்சியாலும், கொடிகாத்த குமரனின் தியாகத்தாலும் கிடைத்ததே நமது சுதந்திரம். மேலும் 1000 உண்டு இங்கு ஜாதியெனில் அந்நியர் வந்து புகழ என்ன நீதி என்று பாரதியின் கவிதை கனலாலும், உங்கள் இரத்தத்தை கொடுங்கள், நான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறேன் என்று நேதாஜியும், புரட்சி வாழ்க என்று பகத்சிங்கும், சுதந்திரம் என்பது எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன் என்று பால கங்காதர திலகரும் முழங்கினார்கள். மேலும் நம் நாடு 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை கொண்டிருந்தது. ஆனால் ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரில் வணிகம் செய்ய வந்ததற்கு பிறகு பல்வேறு சூழ்ச்சியின் காரணமாக அவர்கள் அனைத்தையும் நம்மிடமிருந்து வசப்படுத்திக் கொண்டனர்கள். அதனை freedom is our right, unity is our strength, united we stand, divided we fall. Freedom shines brightest when we stand together. In unity we find our strength. One nation, one heart, unity from the start. Together in diversity, unity in progress. Thank you to all. Happy Independence Day to all. To talk about Independence Day. Independence Day always carries a special and amazing feeling for every Indian citizen. Independence Day is a good example of the proverb, unity is strength, because our freedom fighters and their supporters work like a nation to get a separate country. The pride that individual citizens feel when they stand under the cool and safe shade of the country's flag, and when they sing the national anthem, and when they sing the
possible to control terrorism. The country is making progress in several fields of life by leaps and bounds. It is our duty to work for the betterment of our country. Let's promise we can perform such actions that will improve our country's status in the world. I wish all of you a happy Independence Day. Thank you once again. A happy Independence Day to all. எப்போ பிரிட்டிஷ்கார்கிட்ட அடிமையாக இருந்தது. இப்போ அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருந்து நாம் எல்லாம் வாங்கியாச்சு. இது நடந்து எவ்வளோ ஆகுதுன்னா 78 வருஷம். 24 போய் போயிட்டு சொல்லலாம் கொடுத்தாங்க. கொஞ்சம் போடுறாங்க, மற்ற பேர் கொஞ்சம் சௌரியமாக போயிட்டாங்க. அவ்வளோவா ஒன்றும் கண்டுக்காம போராட்டம் பல காலமாக போய் அவங்ககிட்ட இருந்து நாம் வாங்கி அந்த கொடியை நாம் மாற்றிக்கிட்டோம். வேறு கொடி நம்ம இப்போ ஏற்றிட்டு இருக்கிற வருஷம். இதனால என்ன பிரயோஜனம்னு எதுவும் தெரியல. ஏதாவது பிரயோஜனம் இல்லை அந்த கொடியேற்றது. கொடியேற்றி அவன் பிரிட்டிஷ்காரன் விட்டுட்டு போனாதே மார்ச் பாஸ்ட் தான் இன்னும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃப்ளாக் சல்யூட்டு இதெல்லாம் சுதந்திரம் நமக்கு வந்துருச்சா அப்படின்ட்டு சரியா சொல்ல முடியுதா? நம்ம ஊரில் இருக்கிற விஏஓக்கிட்ட போயிட்டு நாம் ஒரு சர்டிஃபிகேட் கேட்டால் பணம் கொடுக்காம கொடுக்குறாரா? பெற்றோர்கள் கொடுக்குறாங்களா? ஆசிரியர்களே? அப்புறம் எங்கே நமக்கு சுதந்திரம் இருக்குது? வெள்ளைக்காரன் போனால் இப்போ நம்ம சகோதரர்களாக இந்தியர்களே கொள்ளைக்காரர்களாக மாறிவிட்டார்கள். எல்லாம் லஞ்சம் ஊழல்லாம் முதல்ல 5 ரூபா 10 ரூபாயில் இருந்தது. இப்போ 50,000 கோடி 1 லட்சம் கோடி இப்படி வேறு நாட்டில் இருந்து கொள்ளையடிச்சதுக்கு பதிலாக பிரிட்டிஷ்காரர் இங்கேருந்து எக்கச்சக்கமான பணம் நகை ஏதோ எல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. கப்பலாக எடுத்துகிட்டு போனாங்க. அவ்வளோ இருந்தது. அப்போ அவங்கெல்லாம் எடுத்துகிட்டு போன முன்னாடி நிறைய என்ன இருக்குது போல இருக்குது. இப்போ நம்ம ஆட்கள்லாம் மாற்றி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் வராரு, அவர் வராரு, எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. விஏஓ, ஆர்ஐ, தாசில்தார், கலெக்டர், இல்லை கலெக்டராக வரணும். அந்த ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு 100 கோடி ரூபா கொடுக்கணும். தெரியுமா உங்களுக்குலாம்? 100 ரூபா தான் கலெக்டர். எனக்கு இருக்கிற அந்த 5 வருஷத்துல 200 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறார். இது பற்றி நம்ம பேசணும். ரோடு போடுறதுக்கு அப்படி அவங்க பேசிட்டு பெரியவங்களாம் கேட்டால் போதும். அம்மா உட்காருங்க. ரோடு போடுறதுக்கு 10 லட்ச ரூபா அப்படின்னா 2 லட்ச ரூபாய் தான் ரோடு போடுவாங்க. 8 லட்ச ரூபா நம்ம இந்திய நாட்டு சகோதரர்கள்லாம் பிரிச்சுக்குவாங்க. எது எடுத்தாலும் லஞ்சம். ஒரு ஆபீஸில் போயிட்டு ஒருத்தர் கேட்குறாரு, இந்த ஆபீஸில் நிறைய லஞ்சம் வாங்குறாங்களாமே, அது யார் என்னன்னு எங்களுக்கு தெரியும், கொஞ்சம் சொல்ல முடியுமான்ட்டு அங்கே இருக்கிற ஒரு ஆளை கேட்குறாரு. அவர் சொல்கிறார், ஒரு 50 ரூபா கொடுக்க சொல்கிறாங்க. அந்த நிலைமையில போகுது. எதுக்கு எடுத்தாலும் லஞ்சம் ஊழல். நம்ம நாடு எங்கே போகுதுன்னு தெரியல. அதனால பல சமயம் நாம் நினைக்கிறது உண்டு, பேசாமல் பேசாமல் நம்ம வேற ஆள் கூட இந்த அளவு அப்பவே கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. இந்த நிலைமை மாறினா தான் நமக்கு சுதந்திரம் வந்தது. யாரும் தங்களுடைய கடமையை செய்வதே இல்லை. யார் ஆசிரியர்கள், நம்ம ஆசிரியர்கள் இல்லை, மற்ற ஆசிரியர்கள், அரசு பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள் என்ற போர்வையில் இருக்கிற அயோக்கியர்கள் எல்லாம் ஒழுங்கா வேலை செஞ்சா இந்த குழந்தைங்கள 3/4 பேர் இங்கே வரமாட்டாங்க. தனியார் பள்ளியில் படிக்கிற 3/4 பேர் கடனை வாங்கி கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்து சேர்த்துறாங்க. இந்த அரசு பள்ளி நாங்கள்லாம் படிக்கும்போது நல்லா தான் இருந்தது. இங்கிலீஷில் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அப்போ இருந்தபடி இப்போ இருந்தால் இந்த 3/4 குழந்தைங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட தேவை. கடன் வாங்கி கொண்டு ஃபீஸ் கட்டி 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபாலாம் கட்டுறாங்க. இது மாதிரி எல்லோரும் தங்களுடைய உழைப்பு மறந்துட்டாங்க. விவசாயம் சாப்பாடு இல்லைன்னா ஒரு நேரம் இருக்க முடியாது. அந்த விவசாயத்துக்கு எந்த விதமான முக்கியத்துவமே யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் வாங்கி சாப்பிட்றதுக்கு விரும்புகிறாங்களே ஒழிய அந்த விவசாயம் பண்ணுறவங்க யாருமே
கவனிக்கிறது இல்லை, எந்த அரசாங்கமும் கவனிக்கிறது இல்லை, அரசாங்க அலுவலர்களும் கவனிக்கிறது இல்லை. ஒரு நாடு முன்னாடி நல்ல மேலும் மேலும் போகணும்னா 2 பேரால் முடியும். ஒன்று அரசாங்கத்தில் வேலை செய்கிற அரசு பணியாளர்கள், இன்னொன்று நம்ம தேர்ந்தெடுத்து பணம் வாங்கிட்டு தேர்ந்தெடுக்கிறோம்ல, 1000 ரூபா 500 ரூபா ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு தேர்ந்தெடுக்கிற அரசியல்வாதி. இந்த 2 பேரும் தான் நாட்டை முன்னேற்ற முடியும், வேற யாராலும் முடியாது. இந்த 2 பேர்லையும் 99 பேர் முறை தவறிகளாக நீதி நெறியில் எந்த ஞாபகமும் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. ஏழைகள் எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிறாங்க. 100 நாள் வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டையே உழைப்புன்னா என்னென்ன தெரியாமல் பண்ணிட்டாங்க. நம்ம இந்தியர்கள் நல்லா உழைப்பாங்க நிறைய. அந்த உழைப்புன்னா என்னென்னு தெரியாமல் முழுமையாக இன்னும் 2 தலைமுறையாவது சோம்பேறிகளாகவே தான் இருந்தாங்க. அரசாங்கத்தினுடைய தவறான கொள்கைகளால் இப்படி ஒரு நாடே அப்படியே உழைப்பை மறந்து போய் கொண்டிருக்கு. முதல்ல சொல்லுவாங்க, நான் 200 ரூபா சம்பளத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய பணக்காரனாக நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு. அப்படிலாம் நான் உழைக்க வேண்டியது. இப்போ நம்ம தலைமுறை, நம்ம பிள்ளைங்களாம் என்ன நினைக்கிறாங்க, படித்து முடித்த உடனே 50,000 ரூபா வேலை கிடைக்கணும், இவ்வளவு நேரம் தான் வேலை செஞ்சால் போதும், பணம் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்படி ஏன்னா சமுதாயம் அப்படியே மாறி மாறி உழைக்காம நிறைய கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைச்சு இந்த சுதந்திரம் வாங்கி முடிச்சு அவங்கெல்லாம் செத்து போனவங்கெல்லாம் போயிட்டாங்க, அதெல்லாம் முடிஞ்சுது. நம்ம இப்போ இந்த பார்க்கிங் பிளேஸ் இருக்குல்ல, புதுசாக நம்ம தயார் பண்ணிக்கிறோமே, இந்த இடத்துல முன்னாடி ஒரு கட்டடம் இருக்குது. அந்த கட்டடத்தை அந்த நிலத்தை கொடுத்த ஒரு பேர் கோவிந்தராஜ். அவர் யாருன்னா ஒரு சுதந்திர போராட்ட வீரர். அவருக்கு கவர்மெண்ட் அவருக்கு சுதந்திர போராட்டம்லாம் முடிஞ்சபடி அவருக்கு இந்த இடத்த அவருக்கு ஒதுக்கினாங்க. அப்போ அந்த இடத்துல அவர் திருமணம் செய்து கொள்ளாதவர் அந்த இடத்த மடத்து கொடுத்துட்டு இவருக்கு எதாவது கட்டடம்லாம் கட்டிட்டு அதில் கடைசி வரைக்கும் இருந்துட்டு இங்கே தான் காலமானார். அப்படியெல்லாம் அவங்களாம் என்ன இப்போ பணம் இது ஒன்று தான் வாழ்க்கை ஆகிப்போச்சு. என்ஜாய் பண்ணுறதுங்கிறது வாழ்க்கை ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் பணத்துக்கு அவ்வளவு தாழ்வாங்கிற நிலைமை இப்போ உண்டாகி இதெல்லாம் நல்ல முன்னாடி சாப்பாட்டுக்கெல்லாம் பஞ்சமாக இருக்குது. அதுக்கப்புறம் துணிமணிக்கெல்லாம் நிறைய பஞ்சமாக இருக்குது. துணிமணிலாம் காசு கொடுத்தாலும் கிடைக்காது, அந்த மாதிரிலாம் ஒரு காலகட்டம் இருக்குது. மற்ற எல்லா விஷயத்துக்கும் பஞ்சங்கள் நிறைய வருது. இப்போ எதுக்குமே பஞ்சம் இல்லை. இப்போ ஒரே ஒரு பஞ்சம், ஊரில் நல்ல மனுஷன் யாராவது ஒருத்தர் இருக்கான்னு பார்த்தா பஞ்சமாக இருக்குது, யாரையுமே காணும். எல்லாம் அப்படி போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இந்த ஆசிரியர் பெருமக்களாகிய நீங்கள் இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் உயர்ந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும், சிறந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். இவர்களை எல்லாம் மனிதனாக்க வேண்டும். வேற என்ஜினியரோ அல்லது ஆடிட்டரோ அல்லது கலெக்டரோ ஆக்குறதெல்லாம் பெருசு கிடையாது. முதல்ல அவங்களை நல்ல மனிதனாக்குங்க. நீதி, நேர்மை, உண்மை, தூய்மை இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதர் இருந்தாலும் போதும், அவரால் நிறைய நல்லது நடக்கும். எனிவே, நாட்டு நிலைமை நான் இப்போ சொன்ன இப்படிதான் இருந்து இது இப்படியே இருக்காது. கொஞ்ச நாள் எல்லாம் மாறி மீண்டும் சீரும் சிறப்புமாக இருக்கு. உலகத்தில் எந்த நாடும் இல்லாத சூழ்நிலையில், அதாவது உலக நாடுகள் எல்லாம் காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்த காலத்தில் நமது பாரத தேசத்தில் மிக உயர்ந்த உன்னதமான சிவிலைசேஷன் இருக்கு. நாகரிகம், வேத கால நாகரிகம் ஏறக்குறைய 18,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டுங்கிறாங்க. 18,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக வேற எந்த நாகரிகமுமே இல்லை. கிரேக்க நாகரிகம், ரோமாபுரி நாகரிகம், எகிப்து நாகரிகம் இதெல்லாம் டாப் கிளாஸில் ஒரு காலத்தில் இருக்குது. அது எல்லாமே இப்போ மண்ணோடு மண்ணாக போயிடுச்சு. அதெல்லாம் யாருமே ஆளே இல்லை. இந்திய நாகரிகம் மட்டும்தான் இன்னும் அப்படியே இருக்குது. ஒரே ஒரு வித்தியாசத்தோடு இருக்குது. முதல்ல இந்தியாவில் நல்லவர்கள் அதிகமாக இருந்தார்கள், அப்படிதான் எல்லா நூல்களும் சொல்லுது. இப்போ இந்திய நாகரிகங்கிற பேர் அப்படி இருக்குது. ஆனால் அந்த ஆட்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்குது. அதை நாம் இப்போ இந்த சுதந்திர தினத்தில் ஒரு முடிவெடுத்து அந்த மாதிரி நல்ல பிள்ளைகளை எல்லாம் உருவாக்கு, நல்ல குழந்தைகளை உருவாக்கு. நிறைய படிக்கிறான். இப்போ யார் தீவிரவாதி பூரா படித்தவன் தான், நம்மக்கிட்ட லஞ்சம் வாங்குறவன் பூரா படித்தவன் தான், கோடான கோடி பணம் ஊழல் பண்ணுறவன் பூரா படித்தவன் தானே. இந்த படிப்பையும் தாண்டி ஒரு விஷயம் தேவைப்படுது. அது தூய்மையான சான்றோர்கள் இந்த தேசத்துக்கு, இந்த சமுதாயத்துக்கு தேவை. இல்லைன்னா பொய்யும் புரட்டும் பகட்டும்
ஏமாற்றுதலும் பித்தலாட்டம் பண்ணுறது மட்டும்தான் வாழ்க்கைன்னு இந்த பிள்ளைங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கும். இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. பணம் சம்பாதிப்பதற்காக உறவுகளை எல்லாம் அடித்து துரத்தலாம், பணம் சம்பாதிப்பதற்காக யாரை வேணாலும் எந்த சூழ்நிலையிலும் ஏமாற்றலாம். இது போல தான் இவங்களுக்கெல்லாம் புரியும். இதெல்லாம் தாண்டி இந்த பிள்ளைங்களை நல்லபடியாக பண்ணுறது ஆசிரியர் பெருமக்களுடைய கையில் இருக்கிறது. ஆகவே இந்த சுதந்திர தினத்தினுடைய செய்தியாக நான் நம்ம ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தெரிவிப்பது இதுதான். பிள்ளைகளை உயர்ந்தவர்களாக ஆக்குவதற்கு பாடுபடுங்க. வெறும் பணம் சம்பாதிக்கும் இயந்திரமாக மாற்றுவதற்காக வேண்டாம். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை மீண்டும் சொல்லி நிறைவேறுகிறேன். ஒரு அறிவிப்பு. போன வருஷம் நம்மகிட்ட சுவாமி சிவானந்தா மாணவர் இல்லம் இருந்தது. இது இப்போ இந்த வருஷம் கொஞ்சம் நாம் நிறுத்தி வச்சுக்கிறோம். அது எதுக்கு அப்படின்னு சொன்னால் இதே பிரச்சனைக்கு தான். தாசில்தார் நம்ம ஊருக்காரர் தான் இங்கே தான் இருந்தார், இப்போ மாறிட்டார், வேற ஒரு இருந்தார். அந்த சிவானந்த இல்லத்துக்கு லைசன்ஸ் லைசன்ஸ் வாங்குறதுக்கு 10,000 ரூபா கேட்டார். நம்ம ராஜாராம் சார் கொஞ்சம் நடையாக நடந்து 10,000 குறைக்க முடியுமான்னு நடந்தார். அப்புறம் நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பக்கத்தில் நம்ம மடம் நடத்துகிற ஸ்கூல்லாம் கேட்டோம். அவங்கெல்லாம் சொன்னாங்க 10,000 தான் கேட்குறாங்களாங்க, உடனே கொடுத்து அதை வாங்கிக்கோங்க, இங்கெல்லாம் 25,000க்கு மேலே கேட்டுட்டு இருக்காங்கண்ணா. அதனால் அது இப்போ நம்ம நிறுத்தி வச்சுருக்கோம். இந்த மாதிரி லஞ்சம் கொடுத்து அதை நடத்துறது தேவையில்லைன்ட்டு. இப்போ அந்த சிவானந்த இல்லத்தை இருக்கிற பசங்க போன வருஷம் 60 பேர் இருந்தாங்க. அவங்களையெல்லாம் இரவு பகல் பாராமல் படிக்க வச்சு அவங்கள 10ஆம் வகுப்பில் ஒரு 12 பசங்க இருந்தாங்க. அந்த 12 பசங்களை படிக்க வைக்கிறதுங்கிறது ஒரு 1200 பேரை படிக்க வைக்கிறதுக்கு சமம். அவங்கள படிக்க வச்சு அவங்கள எல்லாரையும் பாஸ் பண்ணி எல்லாரும் வேறு இடத்துல இருக்கிறாங்க. அதற்கு பெரும் முயற்சி எடுத்த ஒரு 2 பேரை இந்த சமயத்தில் பாராட்ட விரும்புகிறோம். அதில் முதல்வர் ஒருவர் ராஜாராம் அவர்கள் காலையிலும் மாலையிலும் வந்திருந்து இடைவிட பாடம் நடத்தி அவங்கள ஒரு வழி பண்ணி எல்லாரையும் பாஸ் பண்ண வச்சு இப்போ எல்லாரும் ஸ்டூடெண்ட் ஹோம் சென்னையில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவருக்கு நமது மடத்தின் சார்பாக ஒரு சிறு அன்பளிப்பு ரூபாய் 5000 அளிக்க விரும்புகிறேன். அதே போல் இன்னொருவர் நாகராஜ் அவர்கள், அவரும் நாகராஜ் அவரும் அதே போல் இரவு பகலாக பாடுபட்டார். அவங்கக்கிட்டலாம் படிச்சிருந்தா நானே படிச்சிருப்பேன்னு தெரியாது. ஏன்னா அவங்க அவ்வளோ தூரம் அவங்கள படிக்க வச்சாங்க. அதில் அவர் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிற வேகத்தை பார்த்து ஒரு நாள் நான் தெரியாமல் சொல்லிட்டேன். இல்லை யாராவது நீங்கள் சொல்லிக் கொடுக்குற வேகத்துக்கு எல்லோரும் சென்ட்டை வாங்குங்க அப்படின்னா வாங்கிடுவாங்க அப்படின்னாரு. நானும் தெரியாமல் வாங்கினா உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதில் 2 பேர் வாங்குறதா இருக்குது. ஒரு பையன் வாங்கிட்டான். நம்ம பள்ளியில் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் நம்ம சிவானந்த மாணவர் இல்லத்தில் படிக்கிறவங்க தான் முதல் மாணவனாக, 2வது மாணவனாக, 3வது மாணவனாக வந்தாங்க. ஆகவே அந்த ஆசிரியர் பெருமக்கள் 2 பேருக்கும் குருமகராஜனுடைய அன்பளிப்பாக இந்த சிறு நன்கொடை அளிக்கிறேன். அணிவகுப்பு மரியாதையை ஏற்று மூவர்ண கொடியை ஏற்றிய சுவாமிஜி அவர்களுக்கு நன்றி. சுதந்திர தின விழாவை பற்றி பேசிய நம் சுவாமிஜி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மை வழிநடத்தும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திர தின விழாவை பற்றி பேசிய ஆசிரியர் மற்றும் மாணவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திர தின விழாவில் உணர்ச்சி பொங்கும் நடனம் ஆடிய மாணவர்களுக்கும் நாடகம் நடித்த மாணவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அணிவகுப்பில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து பெற்றோர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உன்னிடம் அளவு கடந்த நம்பிக்கையை வளர்த்துக்கொள், பிறகு நம்பிக்கையை நாட்டிற்கு வழங்குவோம். சுவாமி விவேகானந்தரின் வாக்குக்கேற்ப இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்ப்போம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.